வணக்கம். இப்பதிவில் செந்தூரம் தலைப்பின் கீழ் அடுத்ததாக நாக செந்தூரம் பற்றி காண்போம். நாக செந்தூரம் தேவையான சரக்குகள்: சுத்தித்த நாகம் அல்லது துத்தநாகம் 140 கிராம், வெடியுப்பு சுத்தி பொடிச்சது 350 கிராம், ஓமம்ல கனி 350 கிராம், சுக்குல மட்ட நிலத்தண்டில் இருக்கக்கூடியது 350 கிராம், மஞ்சள் இதுவும் மட்ட நில தண்டாக இருக்கக்கூடியது 350 கிராம், சிவப்பு நாயுருவி 1.4 கிலோகிராம், எலுமிச்சை எலுமிச்சை கனிச்சாறு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்முறை பார்த்தோன்னா, நாகத்தை சட்டியிலிட்டு உருக்கும்போது நம்ம இப்போ சொல்லியிருக்க சரக்கில் 2லேருந்து 5 வரை இருக்கக்கூடிய சரக்குகளை நம்ம பொடிச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவாக நாகத்தில் நம்ம போட்டு வறுத்தோம் அப்படின்னா தூளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சிவப்பு நாயுருவி சமூல சூரணத்தை நம்ம போட்டு மேலும் வறுக்கணும். அப்படி வறுத்ததுக்கப்புறம் இந்த பொடியை எலுமிச்சை பழச்சாற்றால் நம்ம அரைச்சி மாதுளம்பழம் நிறம் வர வரைக்கும் மாதுளம்பூ நிறம் வர வரைக்கும் நம்ம புடம்பிட்டு எடுத்து வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா 65லேருந்து 130 மில்லிகிராம் வீதம் 2 வேளைக்கு நம்ம கொடுக்கலாம். அனுபானமும் துணை மருந்துன்னு பார்த்தோன்னா, திரிகடுகு சூரணத்தோட பசு நெய் அப்புறம் தேன் அல்லது பசும்பாலில் நம்ம கலந்து உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீரும் நோய்கள் பார்த்தோன்னா, குன்மம், பெருவயிறு, கவிசை, எருவாய் முளை நோய், 96 வகை மேக நோய்கள், கை கால் எரிவு, மேகத்தடிப்பு, குட்ட நோய், விந்து நட்டம், வெள்ளை, இவைகள் எல்லாம் தீரு நோய்களாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வெடி அன்னபேதி செந்தூரம். வெடி அன்னபேதிக்கு தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா, சுத்தித்த அன்னபேதி 1 பங்கு, வெடியுப்பு பொடி 1/4 பங்கு, எலுமிச்சை சாறு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட செய்முறை அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் இருக்கக்கூடிய 2 சரக்குகளை நம்ம எலுமிச்சை பழச்சாற்றால் மடியும்படி அரைச்சி 2 இல்லைன்னா 3 புடம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா செந்தூரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்தளவு 50லேருந்து 100 மில்லிகிராம் வீதம் 2 வேளை கொடுக்கலாம். அனுபானம் பார்த்தோம் அப்படின்னா தேன் கொடுக்கலாம். தீரும் நோய்கள் ஊதல் நோய், வெளுப்பு நோய், மஞ்சள் நோய், பெருவயிறு, இவைகள் எல்லாம் தீரும் நோய்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வெள்ளி செந்தூரம் பற்றி பார்க்கலாம். வெள்ளி செந்தூரத்திற்கு தேவையான சரக்குகள் பார்த்தோன்னா, சுத்தித்த வெள்ளி ரேக்கா அல்லது வெள்ளி 24 கிராம், மணத்தக்காளி இலைச்சாறு 350 கிராம். செய்முறை பார்த்தோன்னா, வெள்ளி ரேக்கோட மணத்தக்காளி இலை சாற்றை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 12 மணி நேரம் கைவிடாமல் அரைச்சி 1 மில்லிமீட்டர் கனமுள்ள வில்லைகளாக செஞ்சு உலர்ச்சி சில்லிட்டு சீலை செஞ்சு 5.25 கிலோகிராம் எடை வரட்டியில் நம்ம புடமிட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சொன்ன மாதிரியே சாறு விட்டு அரைச்சி காய வச்சு சில்லிட்டு சீலை செஞ்சு 10.5 கிலோகிராம் எடை வரட்டியில் நம்ம புடமிட்டு எடுத்தோம் அப்படின்னா செந்தூரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்தில் 30லேருந்து 60 மில்லிகிராம் வீதம் 2 வேளைக்கு நம்ம கொடுக்கலாம். அனுபானம் தீரும் நோய்கள் பார்த்தோன்னா, பசும்பாலில் கொடுத்த அயநோயும், குளிர்ந்த நீரில் மஞ்சள் நோய் அல்லது காமாலை, வெந்நீர் குன்மம், மோர் பக்கசூளை, பாலை இலைச்சாறு பார்த்தோன்னா என்புருக்கி நோய், கல் மாலைக்கண், தேனில் கொடுத்தோன்னா பிடிப்பு பிணி, சாராயமில் கொடுத்தா மார்பு எரி குன்மம், பசுநெய் சுரப்பினி, கடப்பஞ்சாறு வெளுப்பு நோய், கற்றாழைச்சாறு வெங்குட்ட மேகத்தேமல், வாதுமை நெய்யில் கொடுத்தோம் அப்படின்னா வெகு மூத்திரம், இவைகள் எல்லாம் தீரும் நோய்களில் சொல்லியிருக்காங்க. தக்க அனுபானத்தில் கொடுத்தோன்னா இந்த நோய்கள் எல்லாம் தீரும்.